இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல இன்னைக்கு என்ன வேக்கன்சி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்எல்சி இந்தியா லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 16 வேக்கன்சிக்கான மொத்தமா 16 டோட்டலா 16 வேக்கன்சி தான் இருக்கு. அதுக்கான இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். 16 வேக்கன்சிக்கான அந்த டாபிக் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இது வந்து FIW கிரேட் அதுக்கு கீழ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி அ கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட். அதாவது 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இந்த வேலை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 16ம் எப்படி பிரேக்கப்ஸ் எப்படி வந்து கேட்டகரி வைஸ் எப்படி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டுக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசி என்சிஎல்க்கு 5, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 3 இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 10த்தோ இல்லை டிகிரியோ படிச்சிருக்கலாம். 10th படிச்சுட்டு டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி படிச்சுட்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மாதிரி டிப்ளமோ இல்லை பிஜி டிப்ளமோ ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள். ஒரு 1 இயர் வந்து இந்த சேம் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, உங்கள் சர்டிஃபிகேட்டில் தமிழ் லாங்குவேஜை ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்டாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் அப்படின்றது அது லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றதுனால அதில் ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஒன்றா வந்து ஸ்டேட் போர்டோ இல்லை சென்ட்ரல் போர்டோ இல்லை அந்த மாதிரி ரெகக்னைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக தான் 30 வயசு மேக்ஸிமம், ஓபிசி என்சிஎல்லாக தான் 33, எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் 35, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 30. ஸோ இதில் வந்து இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னென்ன உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட், ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்ட். இதனுடைய கன்சல்டேட் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 38,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ப்ராவிடென்ட் ஃபார் கிராஜுவிட்டி ஆஸ் பர் என்எல்சி நார்ம்ஸ் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். இதை தவிர மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அப்ளிகபிள். வருஷத்துக்கு 12 நாள் லீவும் உங்களுக்கு கேஷுவல் லீவும் கிடச்சிரும். இதை தவிர வந்து டிஏடிஏ வந்து நீங்கள் உங்களோட பில் கொடுத்து அவங்கக்கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன், அதாவது கட்டில், பீரோ அந்த மாதிரி டேபிள், சேர் இது இல்லாத அன்ஃபர்னிஷ்டு வீடு வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா, அலாட் பண்ண முடியலனா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதை தவிர வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னும் போது ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அதில் 80 மார்க்குக்கும், மீதி வந்து ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்க்கு வந்து 20 மார்க்குக்கும் கேட்பாங்க. மொத்தமாக 100 மார்க்கு. ஸோ இந்த 100 மார்க் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து எப்போ அப்படின்னா, உங்களுக்கு என்எல்சி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டுருங்க. அவங்க அந்த டெஸ்ட் சென்டர் வந்து எங்கே வச்சு நடத்த போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் எழுதலாம். இதை தவிர வந்து மினிமம் எவ்வளோ வாங்குனா நாங்கள் வந்து மினிமம் குவாலிஃபையிங் ஆவோம், எங்களுக்கு மெரிட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பேஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 50%, அதாவது 100க்கு 50 மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 40%, எஸ்சியாக இருந்தால் 40%, எஸ்டியாக இருந்தால் 50% மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது இல்லை இதுக்கு மேலேயோ எடுக்கும் போது தான் நீங்கள் அந்த ரோலுக்குள்ளேயே, அதாவது ஒரு மினிமம் குவாலிஃபையிங்குள்ளேயே போவீங்க. இதை தவிர வந்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் அந்த கொஷினை படித்து ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எழுதியிருந்தீங்க, கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கும், அதே சமயத்தில் ராங் ஆன்சர்னா ராங், அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசிஎல் கேட்டகரியாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபாயும், ப்ராசஸிங் ஃபீஸ் 236 ரூபாயும் சேர்த்து 486 ரூபாய் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு இல்லை. ப்ராசஸிங் ஃபீஸ் மாத்திரம் உண்டு 236 ரூபா. அதை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்டில் நீங்கள் பே பண்ணணும். இதை தவிர ஓப்பனிங் ஆனது, இந்த லிங்க் ஓப்பன் ஆனது 4th மார்ச் தான் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆக போகிறது 2nd ஏப்ரல் 2026 வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஃபீஸுக்கும் அதுதான் கடைசி டேட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்கள் சைன் வந்து நீங்கள் போட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் இது கரெக்டு அப்படின்ற மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு அதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்லோட் பண்ணும்போது உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி நீங்கள் யார் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, ஐடி, அதே மாதிரி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன்டு காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேன்ட் எப்படி காப்பி எடுக்கணும், எத்தனை கேபிக்குள்ளே ஒரு ஒரு ஃபைலும் இருக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணுன்றதுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுபடி அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் அட்டஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த NLC.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு கெரியர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை டச் பண்ணிங்களாலே நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு NLCயோட லிங்க்கில் மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த லிங்க்லையும் போய் அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னாலும் இது வேறு யாராவது இது சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த லிங்க்கை ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.